ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 1ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, செம்மணியில் கண்டறியப்பட்டது மிக பெரும் மனித புதைகுழியா, விரிவான ஆய்வுக்கு நடவடிக்கை. யாழ்ப்பாணம் செம்மணியில் மனித எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்ட பகுதியில் மேலதிக சிதிலங்கள் நிறைந்துள்ளனவா என்பது தொடர்பில் விரிவான அகழ்வாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது யாழ் மாவட்ட சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவநாதன் செம்மணியில் மீட்கப்பட்ட மனித சிதிலங்கள் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தார். இதுவரை மீட்கப்பட்ட 40 சிதிலங்களில் 2 சிதிலங்கள் விலங்குகளின் என்புகள், ஏனைய அனைத்தும் மனித என்பு தொகுதிகள் என்ற விடயத்தை அவர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். அத்துடன் நிலத்திலிருந்து 2 அடிக்கு கீழ்தான் மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. மண் மாதிரி அடிப்படையில் குறித்த இடம் சதுப்பு நிலம் போல் தெரிவதாகவும், குறித்த இடம் தொடர்ச்சியாக மனித எலும்புகளால் நிறைந்த ஒரு பகுதியாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதைகுழியா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தனது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளதுடன், இவற்றின் அடிப்படையில் முதற்கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என மன்றில் கோரிக்கையை முன்வைத்தார். மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவ இது தொடர்பான ஆய்வை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் தனது அறிக்கையில் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவநாதன் குறிப்பிட்டுள்ளார். அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் முதற்கட்ட ஸ்கேனர் மூலமான சோதனைகளை முடித்த பின்னர் அடுத்த கட்ட ஆய்வை மேற்கொண்டு அதன் பின்னர் தொடர்ச்சியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, செம்மணி புதைகுழி மார்ச் 4ஆம் தேதி கலந்துரையாடல் நீதிமன்றில் இடம்பெறும். செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் தொடர்பிலும் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் எதிர்வரும் 4ஆம் தேதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் கலந்துரையாடல் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எண்பு எச்சங்கள் தொடர்பான வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை காலை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வழக்கை ஆராய்ந்த நீதவான் மார்ச் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணியளவில் முதற்கட்டமாக மன்றில் இது தொடர்பான கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் எனவும், இந்த கலந்துரையாடலில் J94 கிராம அலுவலர், நல்லூர் பிரதேச செயலர், நல்லூர் பிரதேச சபையின் செயலாளர், யாழ்ப்பாணம் போலீஸ் அத்தியட்சகர், வழக்கு தொடர்னர் கிருபாகரன், வழக்கு தொடர்னர்கள் சார்பாக 2 சட்டத்தரணிகள் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்க வேண்டும் எனவும் அவர் கட்டளையிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, செம்மணி புதைகுழியில் சிறார்களும் புதைப்பா, சட்ட மருத்துவ அதிகாரி அறிக்கை. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழிக்குள் இருந்து மீட்கப்பட்ட சிதிலங்களில் பெருமளவானவை மனித எண்பு தொகுதிகள் என்றும் அவற்றில் சிறார்களின் பாட்பற்களும் உள்ளடங்குகின்றன என்றும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட மருத்துவ அதிகாரி அறிக்கையிட்டுள்ளார். எனவே இந்த புதைகுழிக்குள் சிறுவர்களும் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையினர் அண்மையில் கிடங்குகளை வெட்டிய போது அதற்குள் இருந்து மனித சிதிலங்கள் என சந்தேகிக்கப்படும் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன. இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா கடந்த வாரம் சம்பவ இடத்தை நேரடியாக பார்வையிட்டிருந்தார். இதன்போது குறித்த கிடங்குக்குள் இருந்து மீட்கப்பட்ட சிதிலங்கள் மனித எண்பு தொகுதிகளா என்பதை உறுதிப்படுத்த பகுப்பாய்வு நடத்துமாறும் அந்த பகுதியில் விரிவான ஸ்கேன் பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தியிருந்தார். நீதவானின் அறிவுறுத்தலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் மீட்கப்பட்ட சிதிலங்கள் மனித எண்பு எச்சங்களை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் பாட்பற்களும் அந்த மனித எண்பு எச்சங்களுடன் சேர்ந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தெற்கில் இடம்பெறுவது போன்று ஜாலிலும் தாக்குதல் நடத்த ஆயுத குழுக்கள் சதி, ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. தெற்கில் தற்போது இடம்பெறுவது போன்று ஆயுத குழுக்களை வழிநடத்தி யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களிலும் குற்றச்செயல்களில் அரங்கேற்றக்கூடும் என தெரிய வந்துள்ளது என்று ஜனாதிபதி அன்ரோமார் செனக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பாதாள குழுக்கள் உட்பட குற்றச் செயல்களில் ஈடுபடும் ஆயுத குழுக்களுக்கு கடந்த காலங்களில் அரசியல் ஆசீர்வாதம் இருந்துள்ளது. ஆனால் இந்த குழுக்களுடன் மோதி அவற்றுக்கு எமது ஆட்சியில் முடிவு கட்டப்படும். குற்றச் செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கு எமது ஆட்சியின் கீழ் அரசியல் பாதுகாப்பு வழங்கப்பட மாட்டாது. இந்த விடயத்தில் போலீஸ் திணைக்களமும் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார். பாதாள குழுக்களின் வலையமைப்பில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் களையெடுக்கப்பட்டு வருகின்றனர். மித்தனியாவில் தந்தையும் இரு பிள்ளைகளும் சுட்டுக்கொலை, புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு, கொட்டாஞ்சேனை கொலை, கல்கிசை போலீஸில் ஆயுதங்களை எடுத்து குற்றக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டமை போன்ற சம்பவங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மினுவாங்குடை சம்பவம் தவிர ஏனைய 5 சம்பவங்களுடன் 5 குழுக்கள் தொடர்பட்டுள்ளன. அதாவது பாதாள குழுக்கள் ஒரே தடவையில் செயற்பட தொடங்கியுள்ளன என்பதை இது வெளிப்படுத்துகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, வடமாகாணத்திலிருந்து படை முகாம்களை அகற்ற நாங்கள் எதிர்ப்பு இல்லை, எங்களுக்கும் வேண்டவே வேண்டாம், சாமர சம்பத் எம்பி தெரிவிப்பு. வடக்கிலுள்ள முகாம்களை அகற்றுங்கள், அதில் எமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் படையினரை தேசலாவைக்கு கொண்டு வந்து குவிக்க வேண்டாம். இவ்வாறு எதிரணியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, டயஸ்போராக்களின் தேவைக்காக வடக்கிலுள்ள இராணுவ முகாம்களை அகற்றுங்கள், வேண்டாம் என கூறவில்லை. ஆனால் படையினரை தேஸ்தலாவைக்கு கொண்டு வந்து குவிக்க வேண்டாம். தேஸ்தலாவில் விவசாயம் செய்யப்பட்ட இடங்களெல்லாம் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விவசாயம் செய்வதற்கு தற்போது ஒரு மலை கூட இல்லை. விவசாயிகள் விரட்டப்படுகின்றனர். யாழ்ப்பாணத்துக்கு நீதியை வழங்குங்கள், காணியை விடுவீங்கள், முகாம்களை அகற்றுங்கள், அதில் நமக்கு பிரச்சனை இல்லை. அதேபோல எமது மக்களுக்கும் அநீதி இழைக்க இடமளிக்க முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்களை மூடுவதற்கு நடவடிக்கை, காணிகளும் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மேலதிகமான இராணுவ முகாம்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு இராணுவம் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளும் கட்டம் கட்டமாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அத்தியாவசியமான இராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை மூடுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இராணுவம் வசமுள்ள காணிகள் முறையான மீளாய்வுகளுடன் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்படும் என்றார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களும் பெருந்தோட்ட மக்களும் அரசாங்கத்துக்கு விசேட ஆணையை வழங்கியுள்ளார்கள். ஆகவே அனைத்தின மக்களையும் ஒன்றிணைத்து செயற்படுவோம். தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் இராணுவத்தினர் உட்பட முப்படையினருடனும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 3ஆம் தேதி வரை வடக்கில் மழை தொடரும். எதிர்வரும் 3ஆம் தேதி வரை வடக்கில் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் காணப்படுகின்றது. மேலும் மேற்கு திசை நோக்கி இது நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் வடமாகாணத்தில் மழையுடனான காலநிலை தொடரும் என எதிர்பார்ப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியற்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்க, மாத்தறை நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட 6 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மாத்தறை வெளிகம பெலேன பகுதியில் உள்ள W15 உணவகத்துக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலேயே தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்ய அரசு தயார், பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தயார் என ஜனாதிபதி அனுர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், புதிய சட்ட கட்டமைப்பின் மூலம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் 2 வழிமுறைகள் இப்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறினார்.
இனவெறி அல்லது தீவிரவாதம் அவற்றில் ஒன்று என்றும் இந்த நாட்டில் நடந்த ஈஸ்டர் தாக்குதல்கள் போன்ற தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்த பல கடுமையான சம்பவங்களுக்கு இனவெறி மற்றும் தீவிரவாதம் தான் மூல காரணம். இந்த நாட்டில் எந்த நேரத்திலும் இனவெறி மற்றும் தீவிரவாதத்திற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் 2வது நாளாக எதிர்ப்பு நடவடிக்கை. ஜாழ் போதனா வைத்தியசாலையின் நிர்வாகத்துக்கு எதிராக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் எதிர்ப்பு நடவடிக்கை நேற்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. இவர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையால் நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களையும் முன்னெடுக்க நேரிட்டது. எனினும் ஜாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு இயங்கியமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போதைப்பொருள் ஊடுருவல்கள் புலிகளின் காலத்தில் இல்லை, பாராளுமன்றில் ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் இல்லாத போதைப்பொருள் ஊடுருவல்கள் தற்போது அதிகரித்துள்ளதாக பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அமைச்சுக்கள் தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், புலிகளின் காலத்தில் போதைப்பொருள் ஊடுருவல் என்பதே கிடையாது. சட்டவிரோத போதைப் பொருட்களின் ஊடுருவல்களால் மக்கள் பலர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருட்டுக்கள், சட்டவிரோத செயற்பாடுகள், சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளன. எனவே அதிகரித்து வரும் சட்டவிரோத போதைப்பொருள் ஊடுருவல்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 பொதுமகன்களுக்கு ஒரு இராணுவ சிப்பாய். நாட்டில் ஒவ்வொரு 100 குடிமக்களுக்கும் 1.5 இராணுவ சிப்பாய்கள் என்ற விகிதத்தில் உள்ளது. ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 2 பொதுமகன்களுக்கு ஒரு சிப்பாயாக உள்ளது. இது 2க்கு 1 என்ற நிலைப்பாட்டில் உள்ளது. இதன் மூலம் எதை சொல்ல வருகின்றீர்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்று பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் குறித்த உரையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் குறித்த உரையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையின் அமைவிடம் காரணமாக போதைப்பொருள் மற்றும் தீவில் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக பாதுகாப்பு துறையை பலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றி பேசினர். அந்த வாதத்தை முகத்தோற்ற அளவில் எடுத்துக்கொண்டால் அக்கருத்துக்கள் தீய நோக்கம் கொண்டவையாக இருக்கவில்லை. முழுத்தீவும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதாகவும் முழுத்தீவையும் பலப்படுத்துவதற்காகவுமே அக்கருத்துக்கள் அமைந்துள்ளன. ஆனால் நான் இப்போது ஆதாரமாக கணக்கொன்றை பதிவு செய்கின்றேன். ஒவ்வொரு 100 குடிமக்களுக்கும் 1.5 இராணுவ சிப்பாய்கள் என்ற விகிதத்தில் உள்ளது. அதுவே இலங்கையின் பாதுகாப்பு கட்டமைப்பின் விகிதமுமாகும். அதாவது 100க்கு 1.5 ஆகும். முழு தீவுக்குமாகவே நான் சொன்னேன். சரி, முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 2 பொதுமகன்களுக்கு ஒரு சிப்பாயாக, அதாவது 2க்கு 1 என்று உள்ளது. இராணுவத்தில் 20 பிரிவுகள் உள்ளன. அவற்றில் 16 பிரிவுகள் வடக்கு கிழக்கில் முகாமிட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இரவோடு இரவாக இணைய வழியில். ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இணைய வழியில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இன்று இரவு 8 மணிக்கு இந்த கூட்டமானது இணைய வழியில் நடைபெறவுள்ளது. ஜாழ் மாவட்டத்தில் ஏப்ரல் மாதம் வரையான கணக்கு அறிக்கையில் ஒதுக்கிய 56 மில்லியன் ரூபாய் மற்றும் விசேட வீதி அமைப்புக்கான நிதிகள் என்பவற்றுக்கு அனுமதியை பெறும் நோக்கிலேயே இரவோடு இரவாக இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஊடகவியலாளர்கள் இணைய வழியில் இணைந்து கொள்வதற்கான எந்த ஒரு ஏற்பாட்டையும் மாவட்ட செயலகம் மேற்கொள்ளவில்லை. இதே நேரம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமும் ஏற்கனவே இணைய வழியில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒன்றிணைவு மக்கள் நலன் கூட்டு என்றால் பங்களிக்க தயார். டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. தமிழ் கட்சிகள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒன்றிணைந்து எதிர்கொள்வது தொடர்பில் பேசுவதற்கு உத்தியோகபூர்வமாக எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என தெரிவித்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா மக்கள் நலனுக்காக ஒன்றிணைய அழைப்பு விடுத்தால் எனது பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்களுக்காக போராட்டங்களை தலைமை தாங்கிய இயக்கங்களின் ஒன்றிணைவு தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியிட்ட கருத்து குறித்து கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
நான் அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் மக்களின் நலன் சார்ந்து எனது அரசியல் செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றேன் என்பது யாவரும் அறிந்த விடயம். தமிழ் மக்களின் அரசியல் அபிவிருத்தி மற்றும் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதே எனது அரசியல் அவா. துரதிர்ஷ்டவசமாக பல சந்தர்ப்பங்கள் கிடைத்த போதும் தமிழ் கட்சிகளின் ஒத்துழைப்பு உரிய நேரத்தில் கிடைக்காத காரணத்தினால் மக்களுக்கான தீர்வினை எட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தமிழ் கட்சிகள் ஓரணியில் எதிர்கொள்வதா அல்லது தேர்தலின் பின்னர் ஓரணியில் செயற்படுவதா என்ற விவாதம் இடம்பெற்று வருகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தமிழ் கட்சிகள் எதிர்கொள்வது தொடர்பில் என்னுடன் சிலர் பேசினார்கள். அது நட்பு ரீதியாக இடம்பெற்றதை தவிர உத்தியோகபூர்வமாக பேசுவதற்கோ கலந்துரையாடுவதற்கோ எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒற்றுமை என்கின்ற விடயம் தமிழ் மக்களின் நலன் சார்ந்து கட்சிகளுக்கிடையில் ஒற்றுமை அல்லது ஒன்றிணைவு என்று இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய நிலைப்பாடு என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினகரன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை பற்றி அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.